இந்திய மக்களை அச்சுறுத்தும் மரண நோய்கள்ல 10ல் 1 கல்லீரல் நோய் என்கிறது உலக சுகாதார நிறுவனம். முந்திலாம் நமக்கு தெரிஞ்ச நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுகரும் ப்ரெஷரும் தான். ஆனால் இப்போ சத்தமே இல்லாமல் 3வது மனுஷன் ஒருத்தன் வளர்ந்துட்டு இருக்கான். அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்னு சொல்லப்படுற மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டேட்டோட்டிக் லிவர் டிசீஸ் பற்றி தான். முந்திலாம் ஃபேட்டி லிவர்ன்றது அதிகமாக குடிப்பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கும் பருவ வயசில் இருக்கிற பசங்களுக்கும் ரொம்ப அதிகமாக வருது. நம்ம இந்தியாவில் மட்டும் 3ல் ஒருத்தர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட உணவு பழக்க வழக்கம் தான். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது ஜங்க் ஃபுட்ஸும் ப்ராசஸ்டு ஃபுட்ஸும் தான். அது போக அவங்க மேக்ஸிமம் ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரோ இல்லை போகணுன்றதுனால அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. நார்மலாக நம்ம லிவர் நம்ம சாப்பிட்ட ஃபுட் கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணணும். கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் ஃபுட்டில் ஆனதுக்கப்புறம் ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணணும். இது மாதிரி எக்ஸஸாக ஃபேட்டாக ஸ்டோர் ஆகுறதுனால தான் இந்த ஃபேட்டி லிவர் வருது. இந்த ஃபேட்டி லிவர் ஆனது வெறும் சின்ன வழியில் ஸ்டார்ட் ஆகி கடைசியில் உங்களுக்கு லிவர் கேன்சர்லேயே கொண்டு போய் விடும். அதனால நீங்கள் மினிமம் 30 to 40 minutes அது ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு ப்ராசஸ் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தாலே இந்த ஃபேட்டி லிவர் வரதை கண்டிப்பாக தடுக்க முடியும். இந்த வீடியோவை அதிகமாக ஆர்டர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.